அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ளாஷ் மீடியா சொந்தங்கள் அனைவரையும் மற்றுமோர் தொடரினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தவிர்க்கப்பட வேண்டிய தீய குணங்கள் என்கின்ற தலைப்பினூடாக ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாம் அந்நமீமா என்று சொல்கின்ற கோல் சொல்லுதல் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழலில் குடும்பங்களுக்கு மத்தியில் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் பிளவுகளுக்கும் நண்பர்களுக்கு மத்தியில் பல்வேறு சிக்கல்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கின்ற ஒரு தீய பண்புதான் இந்த கோல் சொல்லுதல் என்கின்ற பண்பாகும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வன்மையாக கண்டித்த எச்சரித்த பெரும் பாவங்களில் ஒன்றாக இந்த பாவம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கோல் சொல்லி ஒருவருக்கொருவர் செய்திகளை பரிமாறித் திரிகின்ற எல்லோருக்கும் கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகின்ற பொழுது, வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன், உங்களுக்கு மோசமாக அதிகமாக சத்தியம் செய்கின்ற எவனுக்கும் நீங்கள் வழிபட வேண்டாம். ஹம்மாஸின் மஷ்ஷாஇம் பினமீம், கோள்களை சுமந்து கொண்டு அடுத்தவர்களுடைய குறைகளை சுமந்து கொண்டு இன்னொருவர்களிடத்தில் பேசி திரிகிற மூட்டி திரிகிறவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டு விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுஹுலுல் ஜன்னத நம்மாம், கோல் சொல்லி திரிபவன், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி திரிபவன், ஒருவரிடத்தில் இருக்கிற விஷயத்தை இன்னொருவரிடத்தில் சொல்லி திரிபவன் ஒரு பொழுதும் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்கள் இருக்கின்ற ஒரு மையவாடிக்கு பக்கத்திலே நடந்து போகிறார்கள். அந்த 2 கபர்களையும் தாண்டி செல்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கபரிலே இருக்கக்கூடிய 2 மனிதர்களும் 2 பாவங்களுக்காக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதில் சீரில்லாமல் இருந்த காரணத்தினாலும், இன்னொருவர் வகான யம்ஷி பின் நமீமா, மற்றவர்கள் மத்தியில் கோல் சொல்லி திரிந்த காரணத்தினாலும் இந்த மன்னரைக்குள்ளே வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை ஒருவரிடத்திலே இருந்து இன்னொருவரிடத்தில் நாம் திருப்புகிற பொழுது, ஒருவரிடத்தில் இருந்து இன்னொருவரிடத்திலே போய் செல்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சுவர்க்கத்தை விட்டும் தூரமாக எங்களுடைய கபரினுடைய வேதனையை நாம் தேடிக்கொள்கிறோம் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மனிதர்களிலே மிக மோசமானவர்கள் இரட்டை முகத்தை உடையவர்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த 2 முகத்தை உடையவர்கள் யார் என்பதை விளங்கப்படுத்துகிற பொழுது, அல்லதி யஅதி ஹாஉலாஇ பிவஜ்ஹின் வ ஹாஉலாஇ பிவஜ்ஹின், இங்கு வருகிற பொழுது ஒரு முகத்தோடு வந்து ஒருவரை பற்றி பேசுவார்கள், அங்கு போனால் இவரை பற்றி பிழையாக பேசுவார்கள். இப்படி ஒவ்வொருவரிடத்திலும் வந்து ஒவ்வொருவரை பற்றி பிழையாக பேசுகின்ற ஒரு சாரார் தான் மனிதர்களிடத்தில் மிக மோசமானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த கோல் சொல்லுதல் என்கிற இந்த பெரும் பாவம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் எங்களை பற்றி இன்னொருவரிடத்தில் பேசுகிறாரோ அவர் நிச்சயமாக, ஒருவர் இன்னொருவரை பற்றி எங்களிடத்தில் பேசுகிறாரோ நிச்சயமாக அவர் எங்களுடைய குறைகளை சுமந்து கொண்டு போய் இன்னொருவரிடத்தில் பேசுவார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நமீமா என்று சொல்கிற இந்த கோல் சொல்லுதல் என்கிற விஷயத்தை அவர்கள் வரையறை செய்கிற பொழுது, இது வெறுமனே ஒருவருடைய செய்தியை குறையை வந்து சொல்லின் மூலமாக சொல்வது மட்டுமல்ல. இந்த கோல் என்பது அது எழுத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது வேறு விடயங்கள் மூலமாக இருக்கலாம். இன்னொருவருடைய குறையை, இன்னொருவர் விரும்பாத ஒரு விஷயத்தை இன்னொருவர் விரும்புகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவருடைய அனுமதி இல்லாத ஒரு நேரத்தில் அவரை பற்றி எழுதுவதோ அல்லது அவரை பற்றி நாங்கள் ஏதாவது கண் சாடிகள் ஊடாக சொல்லுவதோ அது கூட கோல் தான் என்று இமாம் அபூ ஹாமித் அல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கோல் சொல்லுதலை பற்றி எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் கோல் சொல்ல ஆரம்பிக்கின்றானோ அவன் ஒரு 3 விதமான பாவங்களை செய்கிறான். எங்களுடைய முன்னோர்களிடத்திலே யாராவது ஒருத்தர் இன்னொருவரை பற்றி வந்து கோல் சொன்னால் சொல்லுவார்களாம், நீ என்னிடத்தில் 3 விதமான தவறுகளை நீ செய்து விட்டாய். ஒன்று, அந்த மனிதனை பற்றி அவனை பற்றிய ஒரு வெறுப்புணர்வை என்னுடைய உள்ளத்திலே விதைத்து விட்டாய். இது நீ செய்த முதலாவது தவறு. இரண்டாவது தவறு,
நீ என்னுடைய நேரத்தை அவனை பற்றி சிந்திப்பதிலே வீணாக்கி விட்டாய். மூன்றாவது தவறு, நீ உன்னை நஷ்டப்படுத்தி கொண்டாய். இந்த 3 தவறுகளையும் நீ கோல் செய்வதனூடாக செய்கிறாய் என்று அவர்கள் எச்சரிப்பார்களாம். ஒரு மனிதர் அஸ்ஸாஹிப் இப்னு இபாத் ரஹிமஹுல்லா என்று சொல்கிற ஒரு அறிஞரிடத்திலே வந்து இன்னொருவரை பற்றி சொல்லுகிறார். சொல்லப்படுகிற விஷயம் நல்ல விஷயம்தான். இவர் ஏழைகளுடைய அனாதைகளுடைய சொத்துக்களை இவர் எடுத்து வைத்திருக்கிறார், அதன் மூலமாக இவர் செலவு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தகவலை சொல்லுகிற பொழுது அந்த மனிதருக்கு ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள் ஸாஹிப் இப்னு இமாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், அந்நமீமத்து கபீஹத்துன் வ இன் கானத் ஸஹீஹா. அந்நமீமத்து கபீஹத்துன், கோல் சொல்லுதல் இருக்கிறதே, ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் சொல்லுவது இருக்கிறதே, அது நல்ல விடயத்தில் இருந்தாலும் மோசமானதுதான் என்று இந்த மனிதருக்கு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள் என்கிற செய்தியை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஒருவர் கோல் சொல்ல ஆரம்பித்தால் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷங்களை இழந்து விடுகிறார். அடுத்தவர்களை பற்றிய குறைகளை தேடுவதிலும், அடுத்தவர்களை பற்றி இன்னொருவரிடத்தில் கதைப்பதும், அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டுக்கொண்டு வந்து இன்னொருவரிடத்தில் பேசுவதும் என்று இவருடைய சொந்த வேலைகளையும் இவருடைய குடும்ப விவகாரங்களையும் இவருடைய பிரச்சனைகளையும் இவர் கவனிக்க தவறிவிடுகிறார். எனவே இவர் கோல் சொல்வதன் ஊடாக தன்னுடைய நிம்மதியையும் தன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் இழந்து விடுகிறார். அதே நேரம் ஒட்டுமொத்தமாக மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் அவர் இழந்து விடுகிறார். கபருடைய வேதனை இருக்கிறது, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அதே போன்று அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த தண்டனை இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்ற எச்சரிக்கை இருக்கிறது. இப்படி இந்த கோல் சொல்லி திரிகிற பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் முழுமையாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் எங்களுக்கு முன் வாழ்ந்த அறிஞர்கள் சொல்லுவார்கள், நீ அடுத்தவர்களுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு நனவு ஒரு பிரயோசனம் அதன் மூலமாக கிடைக்கும் என்றிருந்தால் மட்டுமே அடுத்தவர்களை பற்றி நீ பேசு. அதன் மூலமாக ஏதோ ஒரு நன்மை நிகழும் என்றிருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்களை பற்றி நீ பேசுவதற்கு வர வேண்டும். இல்லை என்றால் நீ அடுத்தவர்களை பற்றி பேசாதே என்று எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய தோழர்களை பற்றி ஏதாவது குறைகள் சொன்னால் அவர்கள் சொல்லுவார்களாம், என் தோழரை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீர்கள், அவர்களோடு நான் நல்ல முறையில் பழகுவதைத்தான் நான் விரும்புகிறேன், தூய்மையான உள்ளத்தோடு பழகுவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம். ஏனென்றால் ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்தில் குறை சொல்லி கோல் மூட்டி திரிகிற பொழுது அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் இவர் சொன்ன விஷயங்களை வைத்து அவதானிக்கின்ற அந்த கெட்ட எண்ணம் உருவாகும். அப்படி உருவாகிற பொழுது இதன் மூலமாக இன்னொருவரை தவறாக நினைத்த அல்லாஹ் சொல்லுகிற இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن, அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅதல் ظن இஸ்முன், நிச்சயமாக சில எண்ணங்கள் பாவமானவை என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த பாவத்தை சுமந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இந்த கோல் சொல்லுவதை கேட்கின்ற மனிதன் ஆட்படுகிறான். அதனால் தான் யாராவது ஒருத்தர் எங்களிடத்திலே கோல் ஏதாவது ஒன்று வந்து சொன்னால் எங்களுக்கு அறிஞர்கள் சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். முதலாவதாக அல்லா யுஸத்திகஹு, அவரை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மைப்படுத்தி விடக்கூடாது. அவர் சொல்லுகிற விஷயம் உண்மையாக இருந்தாலும் சரி, சத்தியமானதாக இருந்தாலும் சரி, அவர் கண்டுவிட்டு வந்தாலும் சரி, ஆனால் இன்னொரு சகோதரனை பற்றி வந்து பேசுகிற பொழுது எடுத்த எடுப்பிலே நீங்கள் சொல்வது சரிதான் என்று நாங்கள் உண்மைப்படுத்தி விடக்கூடாது. இரண்டாவதாக ஒருவர் எங்களிடத்திலே வந்து இன்னொருவரை பற்றி கோல் சொல்லுகிறார் என்றால் அவரை நாங்கள் தடுக்க வேண்டும். நீங்கள் செய்வது பிழையானது என்று அவருக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக யாரை பற்றி அவர் எங்களிடத்திலே குறை சொன்னாரோ அந்த குறையை அந்த கோலை நாங்கள் தெளிவாக தீர விசாரிக்காமல் நாங்கள் அடுத்தவரை பற்றி தப்பெண்ணம் கொண்டு விடக்கூடாது, அடுத்த சாராரை பற்றி தப்பெண்ணம் கொண்டு விடக்கூடாது. இப்படி எங்களுக்கு நிறைய விஷயங்களை அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போல ஒருவரை பற்றி எங்களிடத்திலே சொல்லிவிட்டால் அந்த சொன்ன தகவலை நாங்கள் தேடி திரிந்து ரகசியமாக நாங்கள் ஜாசூஸ் வேலை பார்க்க கூடாது. இன்னொருவரிடத்திலே சென்று பின்னால் திரிந்து இவர் இப்படி சொல்லிவிட்டார், இது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி அதை நாங்கள் வேவு பார்க்கின்ற வேலைகளிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. அதே போல எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு கோல் சொல்லுகின்ற ஒருத்தர் சொன்ன விஷயம் அல்லாஹ் தடுத்த விஷயம் என்கிற அடிப்படையில் அவரை நாங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடாது என்று எங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். இந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்று
சமத்துவமாக இருந்தால் எங்களிடத்தில் யாரும் இன்னொருவரை பற்றி கோல் சொல்ல மாட்டார்கள், இன்னொருவரை பற்றி குறைகளை சொல்ல மாட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கோல் சொல்வது மட்டுமல்ல குற்றம், அதை நாங்கள் கேட்டு உண்மைப்படுத்தி அதை நாங்கள் தேடி திரிவதும் இன்னும் ஒரு வகையிலே குற்றமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு இந்த கோல் சொல்லுதல் என்பது ஒரு பெரும் பாவம், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத் தருகிற பாவம், நரகத்தை பெற்றுத் தருகிற பாவம் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அல்லது குடும்பங்களுக்குள் ஏதாவது நிகழ்வுகள் நடந்தால், 2 பேர் நன்றாக இருக்கிற நண்பர்களை சந்தித்தால் அவரை பற்றி இவரிடத்திலும் இவரை பற்றி அவரிடத்திலும், இந்த குடும்பத்தை பற்றி அந்த குடும்பத்திடத்திலும், அந்த குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்திடத்திலும், மாமியாவை பற்றி மருமகளிடத்திலும், மருமகளை பற்றி மாமியாவிடத்திலும், அந்த குடும்பத்தை பற்றி மாப்பிள்ளை இடத்திலும் என்று சொல்லி இந்த கோல் மூட்டி இதன் மூலமாக பிரச்சனைகளை உருவாக்கி குடும்பங்களை பிரித்து சந்தோஷம் அடைகிற நிறைய சகோதர சகோதரிகளை காணுகிறோம். இது உண்மையில் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் மிக பெரும் சாபத்தை பெற்றுத் தருகிற, அழிவை பெற்றுத் தருகின்ற ஒரு பண்பு என்பதை விளங்கி இந்த பண்பிலே இருந்து நாம் முற்று முழுதாக விலகி நடக்க வேண்டும். எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நாவையும் எங்களுடைய செவிகளையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பாவத்திலே இருந்து முழுமையாக விலகி நடக்கக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹரு ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரட்டை முகம் உடையவர்களை எவ்வாறு விளக்கியுள்ளார்கள்? கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.